ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக தேவைப்படுற வயசானவங்களும் சரி இல்லை யங்ஸ்டரும் சரி எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ரொம்ப வந்து தன்னோட பாடி ஷேப்பை வந்துட்டு தன்னோட எனர்ஜியை வந்துட்டு பூஸ்டப் பண்ணுறக்காகட்டும் இல்லை வந்து ஓல்டேஜ் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காகவும் போகிற ஒரே பிளேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஜிம்மு தான். சரிங்களா? ஸோ அந்த ஜிம்மை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸை பற்றி தானே அது வந்து ஏரியா இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இந்த ஜிம்மில் இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ டோட்டலி எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஜிம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஜிம்மை பொறுத்தளவுக்கு நிறையா ஸ்பெஷல் இருக்குது. தென் நிறையா வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, ஒரு ஃபிட்னஸ் அட்வைசர் மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜிம்மை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த ஜிம்மோட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, தென் வந்து அந்த ஜிம்மோட நேம் என்ன, அது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த ஜிம்மோட ஃபிட்னஸ் அட்வைசர் அவரை வந்து நான் கூப்பிட்றேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. பயங்கரமாக இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், பேர் என்ன, உங்கள் ஜிம்மில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜிம்மில் மோஸ்ட்லி என்ன ஒரு ஸ்பெஷல், ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வியூவர்ஸ் சொல்லுங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா குனிமுத்தூர் வகா பெட்ரோல் பங்க்ல லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஸ்மார்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸ்மார்ட் ஃபிட்னஸ், த ஸ்மார்ட் ஃபேமிலி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஃபேமிலி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஓகே. ஸோ அப்போ வந்து ஜென்ரல் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இவங்க ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிற ஒரு லென்த்தியான ஒரு ஜிம்மாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இல்லை அது இல்லை நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. வந்தால் ஃப்ரீயாக ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் உங்களோட ஜிம்மோட அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியர் கண்டிப்பாக இருக்குது. தென் நம்மளோட ஜிம்மில் என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி பில்டிங்கு, வெயிட் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் ஃபிட்ஸு, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. நார்மலாக இது எல்லா ஜிம்லேயும் பண்ணுறது தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ்ன்னு பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ ஒர்க் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது பண்ணுற மாதிரி தனித்தனியாக ஒர்க் அவுட்ஸ் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விதமான ஒர்க் அவுட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் வரும். இப்போ டிரைவர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட்ஸ் வரும். எல்லாத்துக்குமே காமனாக ஒர்க் அவுட் இருக்காது. லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ்ங்கிறது இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அதாவது அவங்க என்ன ப்ரொஃபஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நல்ல ஒரு பாடி பில்டிங் ஆகணும்னு ஆசை. உங்கள் ஜிம்மெல்லாம் வந்துட்டு நான் ஆக்கிடுவீங்களா? கண்டிப்பாக ஆக்கிடுவோம். ரெகுலராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்கிடுவோம். சூப்பர். உங்களோட லைஃப், உங்களோட டெடிக்கேஷனை மட்டும் உங்களோட விஷயம். இப்போ வந்து ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 1 வீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன ரீசனாக இருக்கும்? அது வந்து பெயின் வந்து அவங்களால வந்து அந்த பெயின் வந்து 3 to 4 days தான் இருக்கும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாத இடத்துக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணி மோட்டிவில் அவங்களுக்கு மணியை மட்டும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் செவியாக கொடுத்துரும். அப்படி போகக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் அப்படி இப்படி மெதுவாக போயிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாடி இதுவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுக்கணும். ஒரு 3 days நம்ம அது கடந்து போயிட்டோம்னா அந்த பெயின் இருக்காது. உங்களுக்கு பண்ணும்போது மட்டும்தான் அந்த பெயின் இருக்குமே தவிர ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பெயின் இருக்குது. ஓகே. அந்த பெயினை தவிர இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. இப்போ சப்போஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒவ்வொரு ஜிம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஓகே வாப்போ அவ்வளோதான், நீ வந்தாவா வராட்டிப்போ அப்படிங்கிற மாதிரி சில ஜிம்மில் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போ வந்து உங்கள் ஜிம்மில் எப்படி சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 1 month கண்டினியூஸாக வராங்க, அதுக்கப்புறம் வரலன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நாங்கள் ரெகுலராக வந்து நோட்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவோம். நோட்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி ரெகுலராக ஏன் வரல, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டு அதை கட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி வரும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க, கண்டிப்பாக கண்டினியூ ரெகுலராக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மிஸ் ஆகும், அவங்கள நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்கள் மூலிமா இன்னொருத்தர் வர மாதிரி தான் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவோம்.
சூப்பர். ஸோ நீங்கள் வந்து அந்த கஸ்டமர்ஸையும் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்கேஸ் சப்போஸ் 1 வீக் வருவாங்க, 2 வீக்ஸ் வருவாங்க, அதர்வைஸ் அவங்க வர முடியல, சோம்பேறித்தனம் அப்படிங்கும்போது இவங்க அட்வைசர், நம்ம ஃபிட்னஸ் அட்வைசரை வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வாராங்க ஜிம்முக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு கொண்டு வராங்க. பரவாயில்ல, சூப்பர் தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து எப்படி டயட் எப்படி எடுக்கிறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடணும்? இப்போ ஒவ்வொருத்தரும் ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடி டயட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாம வருவாங்க. மோஸ்ட்லி நானும் வந்து சம்டைம்ஸ் போயிருக்கேன். ஸோ அது நல்லதா இல்லை கெட்டதா? இல்லை நீங்கள் டயட்டை பற்றி நீங்கள் ஏதாவது? ப்ரோ, மார்னிங் எப்போவுமே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துகிட்டு தான் வரணும். மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே வரக்கூடாது. மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துகிட்டு தான் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் டிபெண்ட் பண்ணி சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக உங்கள் கேலரிஸ்குள்ளேயே இன்டேக் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளான ரிசல்ட்ஸ் வந்துடும். நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல், இப்போ நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கேலரிஸ் அதுக்கு கம்மியாக நார்மல் கேலரிஸ் சாப்பிட்டா போதும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கேலரிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டேக் பண்ணணும். நாங்கள் கொடுக்குற டயட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டயட் தான். இப்போ எல்லாத்துக்குமே காமனாக ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வரீங்களா, உங்கள் பாடி வெயிட் பிஎம்ஐ செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டயட்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ண வரானா அதுக்கு தகுந்த, இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணிட்டு வரானா அதுக்கு தகுந்த மாதிரி கிளைண்ட் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் டயட்ஸ், அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த மாதிரி சர்வீஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பேமெண்ட் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட சேர்த்தே வந்துடும். சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட் வந்து இப்போ ஒவ்வொருவரோட மனுஷங்களோட அந்த பாடியோட நேச்சுரல்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த டயட் எடுக்கணும், இந்த டயட் எடுக்கணும், என்ன சொல்கிறது, ஒரு டயட் ஃபிசியோதெரபியா நியூட்ரிஷன். ஸோ அவங்க வந்து சேம் அதே மாறிட்டாங்க. பட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ஜிம்மில் ஒரு ஸ்பெஷல். சரி, ஓகே. தென் நம்ம இப்போ வந்து நம்ம ஜிம்மை வந்து ஃபுல்லாக உள்ள நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸில் வச்சுருக்காங்க, தென் அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவங்க நம்ம ஜிம்முக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஜிம்மு. இப்போ பாருங்கள் எவ்வளோ 3000 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ஷன் வைஸ் பிரிச்சுருக்கோம். கிராஸ்ஃபிட் ஒரு செக்ஷனு, அதுக்கப்புறம் வெயிட் ட்ரெயின் ஒரு செக்ஷனு, கார்டியோ ஒரு செக்ஷன், அந்த மாதிரி செக்ஷன் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கிறனால உங்களுக்கு வார்ம் அப் ஏரியா தனியாக அந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து ஏரியா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஆம்பியன்ஸே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு மைனஸுங்கிறதே எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி டைப் தான் ட்ரீட் பண்ணுவோம். பார்ஷியாலிட்டி இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அபோவ் ஏஜ் வரையும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் தான் நான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், என்கொயரி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா நம்ம ஜிம்முக்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ரோட்டீன் ப்ளஸ் நம்ம ஷாப் நேமு. இது வந்து நமக்கு செகண்ட் பிரான்ச்சு. நமக்கு வந்து ப்ரைமரி பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச் வந்து காந்தி பார்க்கில் இருக்குது, நெல்லை முத்துவிலாஸ்க்கு அப்ஸ்டேர்ஸில் இருக்கும். நமக்கு அங்கே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறனால இதுங்க வந்து செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். இனி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நிறைய வச்சுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இந்தியன் அண்ட் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கவுண்ட் வைஸ் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்யூனாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு காப்பி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z ஜென்யூனாக தான் இருக்கும். ரிசல்ட் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட் சீரிஸ் தான் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கம்பல் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா எடுத்தால் போதும். இது எடுத்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்படி இல்லை. உங்களுக்கு டெய்லி நியூட்ரிஷன்ஸு ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எடுக்கணும். உங்களுக்கு வந்து இது 0 சுகரும் இருக்குது, ஆடட் சுகர்ஸும் இருக்குது. உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட எப்படி எடுக்கணும் அது முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். கண்டிப்பாக வாங்க, நம்மளோட ஃபிட்னஸ் சென்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லா ஏஜஸ், இப்போ மிடில் ஏஜ் ஆகட்டும் இல்லை வந்து ஓல்ட் ஏஜ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது. அவங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு
இடமும் கூட. ஸோ கண்டிப்பாக வாங்க இந்த ஜிம்மில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜிம்மோட அட்ரஸ் தென் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.